வெல்கம் டு லோல் அண்ட் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைனருங்கிற மானுவால் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ அந்த கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ள என்ட்ரி ஆகிறான். பிரதர் அப்படின்னு அவன் தங்கச்சி கத்துது. நீங்கள் வந்துட்ட பிறகு நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க? நீ ஒப்புக்கிட்டது இதுதானா? இப்படி இருந்தாலும் அந்த ஹேண்டிகேப் சிஸ்டர் உனக்கு தேவையில்ல. அவன் சொன்னதை கேட்டு ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு பல்லெல்லாம் தெறிக்க விட்றான். ஹீரோ குத்துன குத்துக்கு அவன் சுற்றிட்டு போகிறான் அப்படின்ட்டு அடிச்சு கீழே விழுவுறான். பாஸ் யாட அடிச்ச அப்படின்னு இன்னொருத்தன் அடியாள் கூட சேர்ந்து குத்த வரான். வெறி கொண்டு அவன் குத்த வர நேரத்தில் ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு கையில் பவர் எடுக்கிறான். அவன் கையிலே ஒரு குத்து விட்டது அந்த கையெல்லாம் அப்படி சொலட்டுக்கிட்ட சட்டெல்லாம் கிழிச்சு தெரிக்குது. இப்போ வரைக்கும் யாரும் என்ன தோக்கடிச்சதில்ல. ப்ளூ ஷார்க் டீம் தோத்துருக்கு, அதனால நீ சித்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணால் சொல்கிறான். நோன்னு சொல்கிற நேரத்துல இந்த புல்லட் அவன் ஹீரோக்கு நேராக போகுது. அவன் வெறும் கையிலேயே பிடிக்கிறான். அவன் தங்கச்சிலாம் ஆச்சரியத்தில் நிற்கிது. அவன் அந்த புல்லட் அவன் கேட்ச பிடிச்சான், அதுவும் வெறும் கையில். ஹீரோ சொல்கிறான், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் ஹீரோவா அப்படின்னு 3 பேரும் நடுங்கிக்கிட்டே பார்க்குறாங்க ஹீரோவை. தான் சில கடன் கொடுக்குற சுறா டீம் வந்து நோயாளியும் அவன் சகோதரனை அச்சுறுத்துறாங்க. இது பார்த்தவங்களாம் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஜோசி தயவு செஞ்சு எங்களுக்கு தர வேண்டியது மொத்த தொகையும் செலுத்திடுங்க. திரும்ப செலுத்த தாமதமானா எங்களோட யங் மாஸ்டரும் ஹீரோவும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா குறுக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு நடிச்சுக்கிட்ட ஒரு வழக்கம் வச்சுட்டு எல்லாம் நடுங்கிக்கிட்டே போகிறான். பையன் ஒரு ஹீரோவா? டேமிட், இதை போய் எப்படியாவது என் பாஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும், இல்லைனா இந்த தங்கச்சியை தூக்குற பிளான் ஃபெயில் ஆகிடும். இந்த பாஸ் லெவல் 100 வாரியர். இந்த பையன் இன்னுமே ட்ரைனிங்கில் இருக்கிறவன் தான். எப்படியும் போய் சொன்னால் இவனை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவன் பாஸை பார்த்தா வெறும் 10 லெவல் தான் இருக்கான். வெளியே போயிட்டாங்க. கரீனா, என்னை மன்னிச்சிரு, நான் என்னால் முடியலை. நீ விரும்பின அளவுக்கு உன்னை பார்த்துக்க முடியல. உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் அதை மறுபடியும் கடன் செலுத்தலைன்னா ப்ளூ ஸ்னேக்ஸ் திரும்ப வருவாங்க. அந்த சில நாட்களாகவே அதை எப்படி நான் திரும்ப செலுத்துறதுன்னு எண்ணி அதை கண்டுபிடிக்க முயற்சித்தேன். இப்போ நான் ஹீரோ ஆகிட்டேன். அதனால் நீ எதை நினச்சி கவலைப்பட வேணாம், சரியா? ஹீரோ ஆகிட்டியோ? ஆனால் நான் இப்போது பயிற்சி தான் பெற்றுட்ருக்கேன். இந்த பயிற்சி முடிஞ்சதும் டஞ்சனுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் முழுமையாக அங்கீகரிக்கப்படுவேன். ரீனாவோட சிகிச்சைக்கு அந்த ப்ளூ ஸ்னேக்லேருந்து நான் 60,000 கடன் வாங்கியிருந்தேன். உலகத்தில் நான் சீரான பணம் சம்பாரிச்சா கூட நான் அந்த அதிகாரப்பூர்வமாக ஹீரோவாக இருந்தாலும் இதை செலுத்த நீண்ட நாள் ஆகும். என்னோட ஹீரோ வெப்பன்ஸை விற்கிறதே அது ஒரே தீர்வு தான். இது நீங்களா இன்னும் லேட்டு முடியுது. இதில் நீங்கள் அஃபிஷியலாக ஹீரோ ஆகிட்டீங்க. எல்லோரும் இப்போ இங்கே இருக்கீங்க இல்லையா? நீங்கள் கிலான்னு ஒருத்தனை காட்டுறாங்க. லெவல் 6 இருக்கான். இவனும் வாரியர் தான். காம்பேக்ட் பவர் 1200 தான் இருக்குது. நீங்கள் அஃபிஷியலாக ஹீரோ ஆகிட்டீங்கிறது தயாராக நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சோதனை நடக்கும். இப்போ தானே இருக்குது. நீங்கள் இந்த குகையில் காண்ற அனைத்து ஹீரோ வெப்பன்ஸையும் என்கிட்ட கொடுக்கணும். எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் குறை சாத்தாங்க. விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ஹீரோக்களை ஒன்றை கண்மூடித்தனமாக திரும்புவது போல் தருது. இது ஒரு லோ லெவல் டஞ்சன் தான் நினைக்கிறேன். லெவல் 9 வாரியர். நீங்கள் என்னையும் என் வழிமுறையும் பின்பற்ற வரைக்கும் தேர்வில் தேர்ச்சி பெறத்துக்கு எந்த வகையான இடைஞ்சலும் உங்களுக்கு இருக்காது. அதிகாரப்பூர்வமாக ஹீரோவாக மாறினதுக்கு ஈடாக நீங்கள் எல்லாம் நன்றி சொல்கிறதுக்கு ஒவ்வொருவரும் எனக்கு 20,000 ஏன் தரணும். அவன் சொன்னதுக்கு எல்லாரும் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் உங்களுக்கு கட்டணத்தை செலுத்தணும்? நீங்கள் தான் ஏற்கனவே அதிலேருந்து எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கிறீங்களே. இந்த வழியில் எங்களுக்கு பணமே இல்லையே. அவன் ஒருத்தலாம் அப்படி பேசாத. ஏன்னா ஒரு கிரேசி உல்ஃப் கில்டோட மெம்பராக இருக்கார். கில்டு ஆதரவு கிடச்சிருக்கும். இல்லைனா இவ்வளோ வெக்கமாக பணத்தை கேட்குறாரு. நான் அவ்வளோ போகிற ஒரு வலிமையான மனிதனாக இருந்தால் பல நசுக்க பணம் செலுத்த மாட்டேன். இருந்தாலும் நான் இறக்க உடனே இருந்தாலும் இது என்னோட விதிகள் தான். 20,000 எண் கூட செலுத்தாமல் ஒரு போர் பாயாக இருந்தீங்கன்னா இந்த சைன் ஆஃப் டெஸ்ட்டுக்கு சோலோவாக போங்க. அது கூட நீ புரிஞ்சுக்கலையா? என்ன வகையான முட்டாள் நீ? என் தூண்டுதல் பேரில் நீ நடக்கலனா நீ தனியாக நடந்து போய் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. டெஸ்ட்டா? இதில் எவனுமே ஜெயிச்சதில்லைன்னு வதந்தி இருக்குது. ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். வெறும் 20,000 எண் செலுத்துறதுக்கு உனக்கு என்ன? பக்கத்தில் இருந்தவங்களாம் கத்திட்டு இருக்கானுவோ. சரி, நான் அந்த சோலோ டெஸ்ட்டை நான் பெற முடிஞ்சதுன்னா அது எனக்கு ரொம்ப வசதியானது தான். இதில் சீரியஸாக இருக்கியா? சோலோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் பதிவு பெற நீங்கள் தவறாமல் இருக்க வேண்டும். நிச்சயமா நான் இறுதியாக ஒரு தடவை சோதனை செய்ய விரும்புகிறேன். எவனுமே இது வரைக்கும் இந்த சோலோ டெஸ்ட்டில் பாஸ் ஆனதில்லை. இந்த மாதிரி சீராங் குகையாக இருந்தாலும் இதில் புதுசாக போகிற ட்ரைனிங் எவனும் உயிரோட வந்தால் சரித்திரமே இல்லை. இது ஒரு சூசைட் மிஷனுக்கு சமம் இல்லை. தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுங்க. உள்ளே வந்து அந்த குகையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக பச்சை பசேர்னு இருக்குது, காடு மாரி. இந்த குகையை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமே நான் வந்து இந்த குகையெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னொரு கேவ் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஒரு காப்ளின் வந்து தலையிலே அடிக்குது. அடிக்க அந்த குச்செல்லாம் உடஞ்சி தெரிக்குது. இன்னும் ஒரு ஆச்சரியமான தாக்குதல். ஆனால் இந்த அளவு சக்தியை வச்சுட்டு என்னை காயப்படுத்த வைக்காது. இந்த டார்க் காப்ளின் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கையில் வச்சு அந்த குச்சை வச்சு அதுக்கு நெஞ்சில் குத்துறான். நீலாம் என் முன்னாடி தூசி
என்னோட காம்பேக்ட் பவர் 6400 ஃபைட்டிங் பவர் கம்பேர் பண்ணும்போது தெரியும். அந்த உலகத்தில் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் எக்யூப்மெண்ட்டும் மாரி இந்த உலகத்தில் பெற முடியல. மெதுவான வாழ்க்கையில் பாதிக்கப்படுறதெல்லாம் இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பதுங்காதீங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் வாங்க அப்படின்னு அவன் சொன்னதை சுற்றி இருந்து 100,000 காப்ளின் குதிச்சு வருது. வராச்சு ரோரிங் டாட்டிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுல எல்லா காப்ளினும் தெரிச்சு பறக்குது. ஆடிலைட்டு ஸ்பைக்காக வந்து எல்லா காப்ளினையும் கொள்ளுது. ஆனால் வராதிங்க, எல்லாம் மொத்தமாக வாங்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். 1 மணி நேரம் ஆச்சு. இது நீங்கள் சொந்தமாக வச்சுருந்தா இதுவே போதுமானதை விட அதிகமாக செஞ்சுள்ளுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு ரூக்கி தான். மனசில் இருந்தால் இந்த சோலோ டெஸ்ட்டில் அவன் பங்கேற்க மாட்டான். தொழிற்சங்கம் ஏற்கனவே இதை விட்டு போகிறதா முடிவில் இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்க்கும், நான் வந்தால் பார்ப்போம், நான் போயிடும். இவன் சோலோ டெஸ்ட்டை முடிச்சுட்டானா? சிவகேஷுவும் கடந்து செல்கிறானா? குளிக்கிறதுக்கு இங்கே தான் பக்கத்தில் இடம் இருக்கா? நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இருந்துட்டீங்க. நீங்கள் அட்டாக் பண்ணாமே ஹீரோவெலாம் மாறணுங்கிறதுக்குலாம் 20,000 ரொம்ப சீப்பானது. வீட வேணான்னு சொன்னது டீச்சர் தானே, நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலையே. பயன்படுத்துகிற மந்திரத்தை என்னை பயன்படுத்த நீங்கள் வாய்ப்பை நிராகரிச்சிட்டீங்க. 20,000 பேர்த்தில் நீங்கள் திருப்தி அடைவீங்களா? இந்த கோகையில் நீங்கள் நுழையிறது தான் முதல் தடவை. என் மேலே கோவப்படுறதுலாம் இது ஒரு மூர்க்கத்தனமானது. உங்கள் குரலாம் கீழே வைங்க, ஏன்னா இது நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நீங்கள் ஏற்கனவே கடந்து செஞ்சுருக்கீங்களா? நினைவுட்றான், உங்கள் மட்டத்தில் ஒவ்வொரு 20,000 எனக்கு வசூலிச்சு கொடுங்க, அழாதீங்க. ஹீரோ மையம், நான் இங்கே பிஸியாக இருக்கேன், எனவே இங்கே புள்ளியெல்லாம் பெற்றுருங்க. ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம். என்னது, இவன் சோலோ டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டானா? சோலோ டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டியா? எனக்கு நீ ஆன்சர் பண்ணு. பார்த்தேன், ஆனால் நீ இன்னும் லெவல் 4 இருக்க ரூக்கி தானே. நீங்கள் என்ன சில ஹைக்ரேட் வெப்பன்ஸை பயன்படுத்தினீங்களா? இது உங்களுக்கு முரட்டத்தனமா இல்லை? முன்னாடி ஒன்று இல்லைண்ணா, அது செய்யவே முடியாதுன்னு இல்லை. ஒரே 20,000 வசூலுக்கு இன்னொன்று காரணம் கூட இருக்கலாம். இன்னும் எங்களை கேள்வி செய்யறியா? போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்கள். லேசி உல்ஃப் மெம்பர் 9 மட்டும் 1200 காம்பேக்ட் பவர் சக்தி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கில்டு போல எனக்கு தெரியல. நினைக்கிறேன் என்னை இன்ஸ்டால் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? சக்தியை கொண்டு வந்து ஹீரோ அடிக்க போகும்போது ஹீரோ ஒத்த கையில் தடுத்துக்கிட்டு லெவல் 9 வச்சிருக்க ஃபிஸ்ட்டை வச்சு என்ன கொள்ள திட்டமிடுறீங்களா? வேகமும் இந்த சக்தியும் அவன் லெவல் 4 தான் என்னால் நம்ப முடியல அப்படின்னு அவன் பின்னாடி கையை கொண்டு போகிறான். இன்னும் இல்லாட்டு ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வரான். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். நீ என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற சொல்லிட்டு கத்தியை எடுத்துட்டு அவனை குத்த வரான். கையால் தடுக்கிறான். அப்போ அந்த கத்தி நொறுங்குது. அப்போ தான் அந்த டார்க் காப்ளினோட செட்டோட பவர் தெரிஞ்சுக்கிறான் அவன். இது உடஞ்சிச்சா? இது உன் பாடி போல தான் ஃபீல் ஆகுது. அப்படியே என்கிட்ட இருந்து சில எக்யூப்மெண்ட்டை மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது எப்படியும் ஹைக்ரேட் கீராக தான் இருக்கணும். நான் தற்செயலாக என் திறமையை காட்டிட்டேன். இந்த உலகத்தில் உள்ளவங்க என் ரகசியத்தை கண்டுபிடிச்சா அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அப்படி நீ என்ன தான் வச்சுருக்க, ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபைன் பண்ணதுக்கே இவ்வளோ தானே, அதை நீங்கள் இன்னும் மறைக்கிறீங்களா? இவன் ரொம்ப பயமுடுத்துறான். வேறு டாக் இருக்காது இல்லைண்ணா, அது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் இன்னும் இதை வெயிட் பண்ணுங்க. ஓ, அதெல்லாம் சரி பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் அஃபிஷியல் ஹீரோ ஆகிட்டீங்க. கேட்டா நான் உடனே அங்கே வரேன். அது உங்களுக்கு ஆயுட்காலம் அதிகம்னு நினைக்கிறேன். இந்த வகையான ஸ்டண்ட்டெல்லாம் நீங்கள் மறுபடியும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் டெஸ்ட் எடுத்தவன் ரொம்ப மோசமாக ஜெயிக்கிறான். இஷ்டத்துக்கு தான் நாங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா மற்ற லெவல் 4 இருக்கவங்களோட என்னோட காம்பேக்ட் பவர் அதிகம். இன்னும் ஹையர் லெவல் எனிமீஸ்லாம் சந்திக்கும் போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் அந்த ஆயா என் கனவுல வந்துட்டு இருக்கா. உலகத்தில் எந்த பெஸ்ட் கேலும் இல்லை. என்னோட லெவல் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. எனவே நான் மற்றவங்களோட கவனத்தை இருக்கிறத தவிக்கணும். அவன் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவன் ஃப்ளோரில் 2 பேர் வராங்க. ப்ளேஸ் தானே. அந்த கதை உடச்சதுக்கப்புறம் நான் என் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவனை டேக் டவுன் பண்ணுறேன். அப்புறம் அவன் வச்சிருக்க புதையெல்லாம் நாங்கள் பிரிச்சுப்போம் அப்படின்னு அவன் பேசுகிறான். ஓ, சத்தமாக பேசாத, இது மற்றவங்க கவனத்தை எடுத்துரும். என் செயின் மேஜிக் மூலமாக இந்த கதவை உடைக்கிறான், நீங்கள் தயாராக இருங்க. கதவை உடைக்க போகிற நேரத்தில் ஹீரோ அந்த காப்ளின் குச்சை கையில் வச்சுட்டு ஹீரோ அந்த கதவை எட்டி உதச்சிட்டு வெளியே வரான். ரொம்ப வேகமாக தான் இருக்கீங்க. நீ ஹீரோ முறைச்சி பார்க்குறான் எல்லாத்தையும் அப்படின்னு எவன் கிளாஸ் யூஸ் பண்ணுறான் ஹீரோ. 10 மேஜாக இருந்தாலும் அவனோட காம்பேக்ட் ஒரு 3500 தான். ஆனால் அவன் 6 நிலை அதிகமாக இருக்கான். இது எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. பவருங்கிறது ஒரு ஹீரோவோட திறனை மதிப்பிடறதுக்கான ஒரு குறிகாட்டல் தான் ஆகும். என்னோட காம்பேக்ட் பவர் 1400 இருந்தாலும் என் லெவல் ஒரு 4 தான். இதை கம்பேர் பண்ணும்போது அவன் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஆனால் காம்பேக்ட் பவர் அதிகமாக இருந்தாலும் அவங்க லெவலை வச்சு என்னோட காம்பேக்ட் பவர் ஈடு கட்டிடுவாங்க. ஆர்பிஜி கேம்லலாம் நீங்கள் என்ன தான் லோ லெவல் ஹீரோவாக இருந்தால் ஹை லெவல் இதை போட்டியிட முடியுமா? எக்யூப்மெண்ட்டும் காம்பேக்ட் பவரை நம்பி தான் ஓன் நம்பர் இருக்குமே. ஆனால் தோத்துட்டேன்னா அது உடனே இலேப்பாக தான் இருக்கும். ஆம்புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? கில்டு உன்னை டிஃபெண்ட் பண்ணுறதை ரெஃப்யூஸ் பண்ணிச்சு. நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன். ஐயா ஷாப் சீக்கிரம் கொடு அப்படின்னு பக்கத்தில் இருந்துகிட்ட கத்தி ஷாப்பை வாங்கிக்கிறான். ஓகே, ஃப்ளேம் ஜெட் அப்படின்னு ஒரு பவர் அவன் யூஸ் பண்ணுறத மொட்டை விடுதே. இந்த உபகரணங்கள்லாம் ஃபிசிக்கல் அட்டாக் வேணால் தாங்கும், மேஜிக் அட்டாக் தாங்க மாட்டேங்குது. குச்சி ஆட்டி ஒரு காப்ளினை கொல்றது போல் இது ஒன்றும் ஈஸியானது இல்லை. எப்படியாவது தவிச்சு வேணும். அவங்கள்ட்ட நான் போராடணும்னு நினச்சா லாஸ் எனக்கு தான். துரத்துங்க அப்படின்னு பின்னாடி நின்றுட்டு மொட்டை கத்துறான். அங்கேட்டு கீழே ஜம்ப் பண்ணி குதிக்கிறான். காலை எப்படியாவது நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். டார்க்னஸ் காப்ளின் செட்டை பயன்படுத்துறது மூலயமா கீழே இறங்குற தாங்கிறதுலட்டு நான் தவிக்க முடியும். அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல கீழேட்டு ஒருத்தன் மறுபடியும் ஒரு குத்த வரான். வந்து ஹீரோட வயிற்றுலேயே ஒரு குத்து விட்றான். அதில் ஹீரோ சொல்கிறான், மறுபடியும் ஒரு ஆம்புஷா, 3ஆவதா இன்னொருத்தன் இருப்பான் நீ நினைக்கலையா? போல ஒருத்தருக்கு இதுதான் இடம், ஹாஹா அப்படின்னு அவன் சிரிக்கிறான். கீழே விழுவுறதுக்கு முன்னாடி என் ஃபுல் பாடியவும் மேம்படுத்திக்கிட்டேன், அதனால தான் இப்போ நான் தப்பிச்சிருக்கேன். விழுவுற நேரத்துக்கு என் வயிற்றுல இருந்த பாதுகாப்பு எடுத்துட்டேன், அதனால தான் அவன் அடிச்சிட்டான். ஆனால்
டார்க் காப்ளின் செட்டுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதனால தான் என் சேதத்தை குறைக்க முடிஞ்சது. வர்றா நீ இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு அடித்தவன் சொல்கிறான். என்னை தாக்க நீ பயன்படுத்தின திறமை உன்னை போல ஒரு புது பையனால் அதை எப்படி முயற்சிக்க முடியும்? அந்த மேஜிக் பண்ணுறவன் கத்திக்கிட்டே வரான். கொலை பண்ண முயற்சி பண்ணுறீங்களா? சரி, நானும் இப்போ ரெடி ஆகிறேன். ஹீரோ சொல்லிட்டு அந்த காப்ளின் செட்டை அவன் வெளியே கொண்டு வரான். ஆக்ஷன் ரீடேஷன்ங்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். டேமிட், அவன் யூஸ் பண்ண ஸ்கில்னால இந்த காப்ளின் செட் வெளியே வராம தடுத்துருச்சு. இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்கில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து இதை பெருசாக மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் கொண்டுட்டு ஒன்றுகிட்ட இருந்து நாங்கள் கொள்ளடிச்சதை நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அதுதான் எங்களோட கோல் அப்படின்னு அந்த பல்காக இருக்கிறவன் சொல்கிறான். என்னை சேவ் பண்ணு அப்படின்னு ஹீரோ வந்து இங்கே பார்த்து கத்துறான். இப்போ இந்த பான்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த வேற உலகத்துக்கான போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுங்க, நான் போயிட்டு திரும்ப வந்து உங்கள் எல்லாத்தையும் கொள்ளுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போகிறான். தூங்கிட்டு இருந்த இடத்துல டேன்ச்சு சப்பா எப்படியோ நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு பெருமூச்சு வர்றான் ஹீரோ. இடத்துல தான் நான் லெவலை அதிகமாக்கி நிறைய ஸ்கில்லையும் கற்றுக்கணும், கூட நல்ல எக்யூப்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு அது பேக்கப் எடுத்து வைக்கிற திறன் இல்லைனா எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாம் என்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். பக்கத்தில் இந்த தூங்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்து ஏய் வா புதுசாக போய் லேர்ன் பண்ணும் புது ஸ்கில்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவளை திரும்பி பார்த்த நேரத்துக்கு ஹீரோவுக்கு மூக்கிலேட்டு ரத்தமாக ஊற்றுது. ஆமாம் இல்லை, இங்கே இன்னும் இது தூங்க வேண்டிய நேரம் தான் அப்படின்னு இந்த பீஸ்ட் கீழே காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்ப்போம்.